ரிதி, டாக்டர் ராமதாஸ் இன்று தைலாபுரத்தில் பேட்டியளிக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தைலாபுரத்தில் மட்டுமே தலைமை அலுவலகம் இருக்கிறது என்றும் வேறு எங்கும் கிளைகள் கிடையாது என்றும் சென்னையில் இருந்த அலுவலகம் தைலாபுரத்திற்கு மாற்றப்பட்டு விட்டது. சென்னை உள்ளிட்ட மற்ற இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகம் இயங்குவதாக செய்திகளோ மற்றும் நடவடிக்கைகளோ நடந்தால் அது சட்டவிரோதமான நடவடிக்கை என்றும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க புதிய நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படும் என்றும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மற்றொன்று மிக முக்கியமானது, அன்புமணி ராமதாஸின் உரிமை மீட்பு பயணத்தை அவர் தொடரக்கூடாது என்றும் அங்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை அவர் பயன்படுத்தக்கூடாது என்று டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அன்புமணி ராமதாஸ் அவர் அந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் அந்த நடைப்பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு டாக்டர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்ற பதவியை அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்தக்கூடாது, சிறப்பு பொதுக்குழுவின் அடிப்படையில் அவர் செயல் தலைவராக மட்டுமே பணிபுரிய வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் என்று அளித்த பேட்டியின் போது அன்புமணி ராமதாஸ் தொடர்பாக 2 கருத்துக்களை கூறியிருக்கிறார். ஒன்று, நடைப்பயணம் செல்லக்கூடாது என்று கூறியிருக்கிறார். இன்னொன்று, தலைவர் பதவியை அவர் பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் அவர் அலுவலகம் பனையூரிலோ அல்லது சென்னையில் மற்ற இடங்களிலோ செயல்படக்கூடாது, தைலாபுரத்தில் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த ஹெட் குவார்டர் செயல்படும் என்றும் டாக்டர் ராமதாஸ் என்று அளித்த அந்த பேட்டியில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ரிதி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவருடைய பெயரின் பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். இனிஷியல் அதை மட்டும் போட்டுருவான். இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து நடைபாதை போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு டிஜிபியிடம் நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பது. இதனால் நாட்டில் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை அதிக கவனம் எடுத்துக்கொண்டு அதை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.